Hi friends, welcome to our Indian online job. இன்னைக்கு காலகட்டத்துல பணம் சம்பாதிக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதை நாங்க சொல்லி தான் இல்ல நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணி தான் உங்களுக்கு தெரியணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பட் ஆனா இந்த வீடியோ மூலியமா நாங்க உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தரணும் அப்படின்னு விருப்பப்படுறோம். ஸோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிறதே சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்றத நாங்க இங்க உங்களுக்கு சொல்லலான் இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்ப நிறைய பேர் வந்து கேக்குறாங்க, வீட்டில இருந்தே சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. கண்டிப்பா சம்பாதிக்க முடியுங்க. பட் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரான கைடன்ஸ் வேணும். அந்த ப்ராப்பரான கைடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா யாரா இருந்தாலும் சரி வீட்டில இருந்துகிட்டே ஈஸியா சம்பாதிக்கலாம். இப்ப இந்த ஆர் யூ ரெடி டு ஏர்ன் ₹20,000 to ₹25,000 per month அப்படின்ற இந்த வார்த்தை பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அட்ராக்ஷனுக்காகவோ இல்ல வந்து ஒரு பிசினஸ் ட்ரிக்ஸ்க்காகவோ போட்டது கிடையாதுங்க. இங்க எங்களோட கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் இந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை நான் வரப்போற ஒவ்வொரு செக்மெண்ட்லயும் நான் உங்களுக்கு எப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ கொஞ்ச நேரம் உங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோவை மட்டும் நீங்க பாருங்க. ஃபைனலா எங்களோட கான்டாக்ட் நம்பரையும் நாங்க கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்ஸை நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ், அதாவது ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ். என்னன்னா நிறைய பேர் கேட்குறாங்க, இது வந்து ஜென்யூனா, நீங்க வந்து கரெக்டா ப்ராப்பரா பே பண்ணுவீங்களா, இது வந்து டெய்லி பேமெண்ட்டா இல்ல வீக்லி பேமெண்ட்டா மந்த்லி பேமெண்ட்டா, நீங்க வந்து எப்படி பே பண்ணுவீங்க, செக் மூலியமா பே பண்ணுவீங்களா, எவ்வளோ நேரம் நான் வந்து ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும், அதே மாதிரி இதுக்கு வந்து ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இருக்கா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கு உண்டான ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் நாங்கள் கண்டிப்பாக தருவோம். இல்லை உங்களுக்கு இன்னும் மேற்கொண்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இதோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் என்னென்ன தேவை, இந்த ஒர்க் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா லேப்டாப் இல்லைன்னா டெஸ்க்டாப் கண்டிப்பா இருக்கணும். இன்டர்நெட் கனெக்ஷன் கண்டிப்பா தேவை. ஏன்னா நம்ம பண்ண போறது ஆன்லைன் ஜாப் அப்படின்றனால இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா தேவை. அதே மாதிரி பேசிக் ப்ரௌசிங் நாலேஜ். ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா வந்து, சார் எனக்கு வந்து கம்ப்யூட்டர்ல நல்ல நாலேஜ் இருக்கணுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் செக் பண்ற அளவுக்கோ இல்லை ப்ரௌஸ் பண்ற அளவுக்கோ நாலேஜ் இருந்துச்சுனாவே அதே வந்து போதும். அதே மாதிரி நார்மல் இன்டர்நெட் ஸ்பீட், ஸோ 2G ஸ்பீட் இருந்தாலே நீங்க இந்த ஒர்க்கை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் பேங்க் அக்கௌண்ட், அதாவது பேங்க் அக்கௌண்ட் கம்பல்சரி. ஏன்னா உங்களோட பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பர்சனல் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதனால உங்களுக்குன்னு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருந்தா ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் வந்து பேன் கார்டு. எதுக்காக வந்து பேன் கார்டு கேட்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லீகல் பிஸ்னஸ்ங்க. ஸோ இது வந்து கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்டு பிஸ்னஸ். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு வந்து கவர்மெண்டோட நெசசரி. ஓகே, ஸோ பேன் கார்டு வந்து கண்டிப்பாக தேவை. ஒருவேளை நான் வந்து பிலோ 18 இயர்ஸ்ல நான் இருக்கேன், ஸோ ஐ எம் அ ஸ்டூடெண்ட், நான் வந்து ஒர்க் பண்ணணும்னு விரும்புகிறேன், என்கிட்ட பேன் கார்டு இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்களும் தாராளமாக ஒர்க் பண்ணலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ, அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரோட பேன் கார்டு வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். நீங்க யூஸ் பண்ணி நீங்க இந்த ஒர்க்கை வந்து பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் இருக்கா அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏஜ் லிமிட் கிடையாது. யார் வேணாலும் எவ்ரி ஒன் கேன் ஒர்க். ஓகே, ஸோ இதில் ஏஜ் லிமிட் கிடையாது. ஏன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பேன் கார்டு தான் நெசசரி அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் பேன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இல்லைனாலும் அதுக்கும் நாங்கள் வந்து சொல்யூஷன் இருக்கு. ஸோ நீங்கள் கால் பண்ணுங்க, நாங்கள் சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னு எதுவுமே தேவையில்லைங்க. நீங்கள் வந்து இப்போ ஃப்ரெஷராக இருக்கலாம், அவங்களுமே இதில் ஒர்க் பண்ணலாம். ஓகே, டைம் லிமிட் டார்கெட் அந்த மாதிரிலாம் இதில் எதுவும் கிடையாது. நிறைய பேர் வந்து நான் வந்து ஈவினிங் தான் நான் ஆஃபீஸ்லேருந்து ஈவினிங் தான் வரேன், இல்லை நைட்டில் மட்டும்தான் நான் வந்து ஃப்ரீயாக இருக்கேன், இல்லை மார்னிங் வந்து நான் ஒரு 2 hours தான் ஃப்ரீயாக இருக்கேன், அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்த என்னால் வந்து இப்படி வந்து ஒர்க் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக வந்து உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் லிமிட்டோ டார்கெட்டோ எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒர்க்கை வந்து நாங்க 3 லெவல்ஸா பிரிச்சிருக்கோம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா லெவல் 1 பிகினர், லெவல் 2 டெவலப்பர், லெவல் 3 அச்சீவர் அப்படின்னு சொல்லி. இது என்ன பிகினர், டெவலப்பர், அச்சீவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
ஒரு இனிஷியலா வந்து எனக்கு வந்து இப்பதான் வந்து நான் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ண போறேன், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரௌசிங் நாலேஜும் கிடையாது, எனக்கு கம்ப்யூட்டர்னா என்னன்னே தெரியாது, என்னாலையும் ஒர்க் பண்ண முடியுமானா கண்டிப்பா அப்படி இருக்கிறவங்களுமே வந்து இதுல ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி எனக்கு ஓரளவு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கு, ஸோ என்னாலையும் இதுல ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களுமே ஏர்ன் பண்ணலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு லெவல், உங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து உங்க ஒர்க்கை வந்து சூஸ் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணலாம். அதுக்காக ப்ராப்பர் கைடன்ஸ் எங்க கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் 1 அப்படின்றது அதாவது பிகினர் லெவல். ஸோ இந்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆடை கிளிக் பண்ணுறது மூலியமாகவே ஈஸியாக சம்பாதிக்கலாம். நிறையா பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க பேப்பர் கிளிக் ஜாப்ஸ்ன்னு. ஆனால் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இந்த ஜாப்ல வந்து என்னால் நிறையா ஏர்ன் பண்ண முடியல, ஸோ ஒரு கிளிக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் தராங்க, பட் எப்படி சார் நான் இதில் ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் கவலைப்படவே தேவையில்லைங்க. அதாவது இதில் எப்படி ஏர்ன் பண்ணலாம், ஒரு கிளிக்கு பார்த்தீங்கன்னா அதாவது 50 பைசே பர் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ டெய்லி இன்கம் வந்து 600 ஆட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க 50 கிளிக்ஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 300 ருபீஸ் ஈஸியா வந்து ஏர்ன் பண்ணலாம். பர் மந்த்லி இன்கம் வந்து பாத்தீங்கன்னா 9000 ருபீஸ் வருது. இது வந்து கண்டிப்பா முடியுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு தான் நாங்க கைட் பண்ண போறோம். ஏன்னா நாங்க அதாவது உங்களுக்கு வந்து சாதாரணமா கைட் பண்றது கிடையாதுங்க. நாங்க கைட் பண்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஒர்க்கையுமே வந்து முதல்ல செஞ்சு பார்த்துட்டு அந்த ஒர்க்ல பேமெண்ட் கரெக்டா வருதா, அதுல எப்படி வந்து 50 பைசே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி எங்க எக்ஸ்பர்ட்ஸ் வந்து உங்ககிட்ட அவங்களோட ஐடியாஸை ஷேர் பண்ணிக்குவாங்க. ஸோ அது மூலியமா நீங்க வந்து ஈஸியா ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி பிகினர்ல பார்த்தீங்கன்னா பேப்பர் கிளிக்கு, கேப்சா ஒர்க்கு, யூடியூப் ஜாப்ஸ், சர்வே ஜாப்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேப்சா ஒர்க்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கும். நீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கிற வேர்டிங்ஸை நீங்க ஜஸ்ட் அப்படியே டைப் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா போதும். பர் கேப்சாக்கு வந்து பாத்தீங்கன்னா 50 பைசே வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து யூடியூப் ஜாப். ஸோ இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த யூடியூப் ஜாப்ஸ் அப்படின்றது தெரியாமையே இருக்காங்க. பட் ஆனா இந்த யூடியூப் ஜாப்ஸ் மூலியமாங்க எவ்வளவோ பேர் டெய்லி 10,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான கான்செப்ட். இன்னைக்கு வந்து யூடியூப் இல்லாம யாருமே இருக்கிறது இல்லை. எந்த ஒரு ட்ரைலரா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு விஷயமா, ஒரு ஸ்டடீஸா இருக்கட்டும், எதா இருந்தாலுமே வந்து யூடியூப்ல வந்து அவங்க உடனே வந்து வீடியோவா வந்து பாத்துக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த யூடியூப் ஓபன் பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும். எந்த வீடியோ நீங்க முதல்ல ஓபன் பண்ணீங்கனாலுமே அதுல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து ஓபன் ஆகும். ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமா தான் ஏர்ன் பண்றாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோல நாம அட்வர்டைஸ்மெண்ட் பிளேஸ் பண்றது மூலியமா நாமளும் ஈஸியா வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்றத நாங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சர்வே ஜாப். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பர் பேஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்வே ஜாப்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 to 3 rupees வரைக்கும் நீங்க பர் பேஜ்க்கு வந்து ஏர்ன் பண்ணலாம். சர்வேன்றது ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் ஃபில் பண்ற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் டெவலப்பர் ஒர்க். ஸோ இந்த டெவலப்பர் ஒர்க் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் நிறைய பேர் வந்து இதை செய்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த விர்ச்சுவல் அசிஸ்டன்ட், அதாவது விர்ச்சுவல் அசிஸ்டன்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே ஒரு பெரிய விஐபிக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஏவா, அதாவது அசிஸ்டன்ட், பர்சனல் அசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே அவங்களுக்கு நம்ம அசிஸ்டண்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்பவுண்ட் கால் சென்டர், வீட்டில் இருந்துக்கிட்டே கால் சென்டர் ஒர்க்கும் நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட் பில்டிங் அப்ளிகேஷன். பில்டிங் அப்ளிகேஷன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நல்லா கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கு, ஸோ நான் வந்து நல்லாவே வந்து ப்ரோக்ராம் பண்ணுவேன் அப்படின்னா, ஸோ அந்த ப்ரோக்ராமிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மற்றவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அது மூலியமா நம்ம சம்பாதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து செல்லிங் ஃபோட்டோஸ். நான் வந்து நல்ல ஃபோட்டோகிராஃபிக் நாலேஜ் எனக்கு இருக்கு, ஸோ நல்ல நல்ல ஃபோட்டோஸ் நான் வந்து கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னா அது மூலியமாவும் நாம சம்பாதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெய்ட் ரைட்டிங். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ரைட்டிங் ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அவங்க வந்து பெய்ட் ரைட்டிங் மூலியமா சம்பாதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஜாப், அதாவது இ டியூஷன். எவ்வளவோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லி தர்றதுக்கு எனக்கு ரொம்ப ஆசை, பட் அது எப்படி வந்து சொல்லி தரணும், அது மூலியமா சம்பாதிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பா நீங்க வந்து சம்பாதிக்கலாங்க. வீட்டில் வந்து இதுக்காக இடம் இருக்கணும், நம்ம வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வீட்டில் கூப்பிட்டு உட்கார வச்சு நடத்தணுன்ற அவசியமே கிடையாது. உங்ககிட்ட டெஸ்க்டாப் இல்லை லேப்டாப் இல்லைனா வந்து ஐ மீன் டேபு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ மொபைலில் கூட உங்ககிட்ட நெட் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா போதும், கண்டிப்பா இந்த இ டியூஷன் மூலியமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிக்கலாம். ஸோ இதோட ஐடியாஸும் வந்து நாங்க எப்படி அப்படின்றத சொல்லிடுவோம் உங்களுக்கு.
நெக்ஸ்ட் வந்து பையிங் அண்ட் செல்லிங் டொமைன்ஸ், ஆன்லைன் இ டிக்கெட் புக்கிங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பையிங் அண்ட் செல்லிங் டொமைன்ஸ் அப்படின்றது வந்து டொமைன்ஸ், அதாவது வெப்சைட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, www. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் ஆன்லைன் ஜாப் .com இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஒரு வெப்சைட். இந்த மாதிரி வெப்சைட்டை நாம முதல்ல பை பண்ணி அதுக்கப்புறமா அதுக்கு மேலே ஒரு லாபம் வச்சு விற்று அது மூலியமாகவும் நம்ம நல்ல இன்கம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆன்லைன் இ டிக்கெட் புக்கிங். எவ்வளவோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம டிக்கெட்டை புக் பண்ணிக்கிறோம். அது ட்ரெயின் டிக்கெட்டாக இருக்கட்டும், இல்லை பஸ் டிக்கெட்டாக இருக்கட்டும், இல்லை ஃப்ளைட் டிக்கெட்டாக இருக்கட்டும், இல்லைனா வந்து சினிமா தேட்டர் டிக்கெட்டாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டில் இருந்தே புக் பண்ணிக்கிறோம். பட் அதை வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு செய்கிறனால அதுக்கு நமக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும். அதுலேயும் நம்ம வந்து நல்லா ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் பேஸ்டு ஒர்க். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சைன் அப். ஜஸ்ட் பாருங்க, சைன் அப் பண்ணுறனால இதெல்லாம் ஒவ்வொரு வெப்சைட்டுங்க. சைன் அப் பண்ணுறனால, சைன் அப்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இமெயில் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் ஒரு சைன் அப் பண்ணுறனால பார்த்தீங்கன்னா 10 cents வந்து நமக்கு பே பண்ணுறாங்க. 10 cents அப்படின்றது வந்து நம்ம காசு பிரகாரம் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ருபீஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 1 cents அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 60 பைசே. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து 6 rupees வந்து வருது ஜஸ்ட் 1 சைன் அப். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பாருங்க, இந்த 385 இருக்கு இல்லைங்களா, இந்த 385 அப்படின்றது உங்களுக்கு வந்து எவ்வளோ பேர் 385 மெம்பர்ஸ் வந்து இந்த ஒர்க்கை வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. டோட்டல் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா 479 ஒர்க்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி சைன் அப் ஒர்க் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் பண்ணி சப்மிட் பண்றது மூலியமாகவும் நாம வந்து சம்பாதிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் கமெண்ட். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோஸ் பிளேஸ் பண்ணுவாங்க. அந்த யூடியூப்ல வந்து நல்ல நல்ல கமெண்ட் வந்து கொடுக்கறதுக்காகவும் வந்து நமக்கு பே பண்ணுவாங்க. ஸோ அதோட பேமெண்ட் மெத்தட் இங்கே எவ்வளோ அப்படின்றது உங்களுக்கு இருக்கு. ஸோ நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டியூஷன்ஸ். பாருங்க எவ்வளோ கிளாஸஸ் இருக்கு பாருங்க. ஈவன் சார் நான் வந்து 10th தான் சார் நான் படிச்சிருக்கேன், நான் போய் டியூஷன் எடுக்க முடியுமா? கண்டிப்பாக எடுக்கலாம். இங்கே பாருங்க, கிளாஸ் 2nd standard, 5th standard, 8th standard. ஸோ அப்போ 10th படித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் 2nd, 5th, 8th எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு. ஸோ வீட்டில இருந்தே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட்ஸை நீங்கள் அவங்களுக்கு சொல்லி தரலாம். அதுக்கு வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த சின்ன இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சிஏ, எம்ஏ, பிஎஸ்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயர், தேர்ட் இயர், செகண்ட் இயர், இந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் சிடபிள்யூஏ, அப்புறம் டிராயிங் எனக்கு தெரியும், நான் நல்லா ஆர்ட் சொல்லி தருவேன் அப்படின்னா அதுவும் நீங்கள் சொல்லி தரலாம். இல்லை ஃபாரின் லாங்குவேஜ் எனக்கு தெரியும் அப்படின்னா அந்த ஃபாரின் லாங்குவேஜ் சொல்லி தந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ கார்பரேட் ட்ரைனிங் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் எனக்கு வந்து வரும். ஸோ நல்லா வந்து நான் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் சொல்லி தருவேன், அது மூலியமாகவும் நீங்கள் சம்பாதிக்கலாம். ஸ்போக்கன் இங்கிலீஷ் நான் சொல்லி தருவேன் சார்னா அது மூலியமாகவும் நீங்கள் சம்பாதிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க ஆன்லைனில். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து எங்களோட பர்ஃபெக்ட் கைடன்ஸ் மூலியமா உங்களை நாங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஷேப் உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் ஏர்ன் பண்றது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவர் லெவல். இந்த அச்சீவர் லெவல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேர்ல்டில் மேஜர் ரோல் வந்து பிளே பண்ணிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நீங்கள் நிறைய வெப்சைட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல், அமேசான் எல்லாமே ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் தான். எல்லாருமே இன்னைக்கு வந்து ஆன்லைன்ல தான் மேக்ஸிமம் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஃபியூச்சர்ல போக போக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டோட்டலா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் மார்க்கெட்டிங்காகவே உங்களுக்கு வந்து மாறிடும். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நாம ஒரு ஆன்லைன் மார்க்கெட்டிங் ஈஸியாகவே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி அப்படின்றது தான் இந்த அச்சீவர் லெவல். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் கண்டிப்பாக இருக்கணும். பட் ஆனால் வெப்சைட் இருக்கணுன்றதுக்காக சார் எனக்கு வந்து அந்த வெப்சைட்லாம் ரெடி பண்ண தெரியாது சார், ஸோ நான் வந்து எப்படி சார் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். இந்த வெப்சைட்ல இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நாங்களே வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவோம். ஒரு வெப்சைட் எப்படி ரெடி பண்ணணும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட அஃபிலியேட் லிங்க்ஸ் எப்படி வந்து போடணும், அதில் வந்து எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத டோட்டலாகவே உங்களுக்கு வந்து நாங்கள் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இந்த அஃபிலியேட்ன்றது ஒன்றுமே கிடையாதுங்க, ஒரு கடை வியாபாரம் மாதிரி தான். ஒரு பொருளை நீங்கள் வாங்குறீங்க, அந்த பொருளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விற்கும் போது அதே விலைக்கு விற்க போகிறது கிடையாது. மேலே 1 ரூபா 2 ரூபா வச்சு விற்க போறீங்க இல்லையா, ஸோ அந்த 1 ரூபா 2 ரூபா வந்து அந்த கடைக்கு வந்து லாபம். அதே மாதிரி தான் இந்த இடத்துல என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, எந்த பொருளையும் நீங்கள் வாங்க தேவையில்லை. ஆல்ரெடி இருக்கிற பொருளை நீங்க வந்து ரெஃபர் மட்டும் பண்ணீங்க அப்படின்னாவே போதும். அவன் அதை வாங்கிட்டான், யாராவது ஒருத்தர் அதை வாங்கிட்டாங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த கமிஷன் வந்து வந்துடும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு குளோபல் லெவல்ல ரொம்ப அதிகமா
பேர் செஞ்சிட்டு இருக்காங்க இந்த ஒர்க்கை. இது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஈவன் 20,000 30,000 ஏர்ன் பண்றவங்க கூட இருக்கிறாங்க. ஸோ அதனால கொஞ்சம் நாம முயற்சி அதிகமா எடுத்தாதாங்க கண்டிப்பா சொல்றோம். அதாவது நீங்க வித்தின் ஒரு 1 or 2 இயர்ஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற எந்த ஒர்க்கையுமே பண்ணாம இந்த ஒர்க்கை மட்டுமே நீங்க பண்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இந்த அச்சீவர் லெவல்ல உங்களுக்கு கிடைக்கும். மேற்கொண்டு இதுல உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியாலே ஆன்லைன் ஜாபை பொறுத்த வரைக்கும் ட்ரைனிங் அப்படின்றது வந்து நாங்கள் மட்டும்தாங்க ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ யாருமே வந்து அந்த அளவுக்கு ட்ரைனிங் வந்து பர்ஃபெக்டாக ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. பட் வெரி ப்ரவுட் டு சே தட் நாங்கள் வந்து ஒவ்வொரு சண்டேவும் வந்துமே எங்களோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து இந்த ட்ரைனிங்கை வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த ட்ரைனிங் மூலிமா என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி சம்பாதிக்கலாம், ஸோ எப்படி ஈஸியாக ஏர்ன் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ் என்ன, இந்த மாதிரி எல்லா விஷயமே எல்லா சீக்ரெட்ஸையுமே நாங்கள் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றது தான் அடுத்த கொஸ்டின் எல்லாரோடதுமே. ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இதுதான் எங்களோட கான்டாக்ட் நம்பர். ஸோ எங்களோட ரெஜிஸ்டர்ட் கான்டாக்ட் நம்பர். இந்த 2 கான்டாக்ட் நம்பரை தவிர உங்களுக்கு வேற எந்த நம்பர்ல இருந்து கால்ஸ் வந்தாலும் அதை நீங்க பிலீவ் பண்ண வேணாம். ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க. ஸோ அதனால இந்த 2 கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க எப்ப வேணாலும் கால் பண்ணுங்க. கால் பண்ணிட்டு இதோட ஜாயினிங் ப்ரொசீஜரை கேளுங்க, அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். உங்களோட ப்ரீசியஸ் டைமை நீங்க ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு ஆன்லைன்ல ஏர்ன் பண்ணணும், வீட்டில இருந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இதை விட ஒரு பெஸ்ட் சான்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்காதுங்க. ஏன்னா ஒரு பெர்ஃபெக்ட் கைடன்ஸ், அதே மாதிரி வந்து ஜென்யூன் பேமெண்ட் ஜாப்ஸ், இதோட எல்லா கைடன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இந்தியன் ஆன்லைன் ஜாப்ல இருந்து மட்டும்தான் கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இது வந்து கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்டு கம்பெனி. ஸோ நீங்க எதை பத்தியுமே பயப்பட வேணாம், உங்களோட பேமெண்ட்க்கு நாங்க கேரண்டி. ஸோ இன்னைக்கே ஜாயின் பண்ணுங்க, ஏர்ன் பண்ண ஆரம்பிங்க. தேங்க்யூ வெரி மச்.